ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே போடவே இல்லை 2 டேஸாக. நான் பூக்கள் எதுவுமே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி பூக்கவே இல்லை. அதனால் நானும் போடாமல் இருந்தேன். அப்படியே விட்டுற முடியுமா? வாங்க, ரோஸ் பூத்துறதுக்கு அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆரஞ்சா ரோஸா என்ன கலர்னு தெரியல, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலராக இருக்குது. ஒரு பூவும் ஒரு இது இருக்குது. இந்த பூ ஃபுல்லாக எறும்பாக இருந்ததுங்க. ஈவினிங் இந்த பூ நம்ம பறிச்சிடலாம். வெயிலாக இருக்குது, வேண்டாம் இப்போ பறிக்க வேண்டாம், ஈவினிங்கே பறிச்சிருவோம். இது கூட சேர்ந்து வெண்டைக்காவும் ஒன்று காய்ச்சிருக்கு, அதையும் பறிச்சிருவோம். செவந்தி ஒரு 3 பூ இருக்குதுங்க. இதுதான் இந்த தொட்டி செவந்தியோட லாஸ்ட் அறுவடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மொட்டு குட்டி குட்டியாக இருக்குது. இனி எங்கே இது பூக்க போகுது? வெயில் அப்படி வடிக்குது. குளிரில் தாங்க செவந்திலாம் நல்லா வருது. இந்த ரோஸ் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னைக்கு பூக்க போகுதுன்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? மொட்டு இருக்குது. இது என்ன ரோஸ்ன்னு தெரியலங்க. சின்ன ரோஸ் தான், ரோஸ் கன்று தான் வாங்கி வச்சேன். எல்லோ கலர்னு சொன்னாப்புல கடையில். இன்னும் பூக்கவே இல்லை. முள்ளே இல்லைங்க. ஆனால் குச்சியில் மொட்டு வச்சோன்னே பார்ப்போம் இது என்ன கலராக பூக்க போகுதுன்னு. சரி வாங்க, வெண்டைக்காவை பார்த்துட்டு வந்துடுவோம். தினமும் கொட்டியை பார்க்கலனா நமக்கு நேரம் போகாது. வந்துருச்சு பாவக்காய். போட்ட பாவக்காயோட நிலமையை பாருங்க. பழுத்தே போச்சு. பாவக்காய் போட்டிருக்கு பார்த்து பாவக்காய் பழுத்தே போச்சு. இடத்துல குட்டி காய் இருக்கு. வெண்டைக்காவை பார்த்துருவோமா? வெண்டைக்காய் நல்லா பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே இதை விட்டோம் அப்படின்னா நல்லா முத்தி போயிடும். வெண்டைக்காய் இன்றைக்கி பறிச்சிடணும் வேண்டிதான். ஈவினிங் இன்றைக்கி பறித்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இதில் பீன்ஸு போட்டிருக்கு. பீன்ஸ் எல்லாம் பறிக்கிற மாதிரி இல்லை. இன்னும் நல்லா வளர வேண்டியிருக்குதுங்க. நல்லா வளர்ந்தால் தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ தானே தோட்டமே ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு சின்ன சின்ன செடியாக போட்டிருக்கேன். வெண்டைக்காய் தான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கு. வெள்ளரி, கத்தரி, கேப்சிகம், தக்காளியில் ஒரு காய் இருந்தது. எங்கே இருக்குது? இருக்குது தக்காளி பூ. இங்கே ஒரு காய் இருக்குது. தக்காளி நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. தூதுவளை இன்னைக்கு பறிக்கணுங்க. கொஞ்சம் இன்னைக்கு சளி பிடிச்சிருச்சு, அதனால் இதை மருந்து அரைக்கணும். அவ்வளோதாங்க. ஒரு பூவும் காயும் அதிகமாக இல்லாததுனால உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்தேன். இந்த வாழை இலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பூ மாதிரி, சன்ஃப்ளவர் மாதிரி அழகாக 5 பக்கமாக வந்துருக்கு பாருங்க.